1832ஆம் ஆண்டும் 1832 1897 வரை வாழ்ந்த ஒருவருடைய சின்ன ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லிவிட்டு நாங்கள் நிகழ்வுக்குள்ளே செல்லலாமா நினைக்கிறேன். சார்லஸ் சார்லஸ் கன்னிங்ஹாம் போய்கோட் என்பவர் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்து வந்தார். இவருடைய வேலை என்னவென்றால் அவரது வீடு நிலங்களை வாடகை கொடுத்து விட்டு அதிகமான வாடகையை வசூலிப்பது இவருடைய தொழிலாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஐரிஷ் தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த ஐரிஷ் குடியரசில் இந்த நில வாடகை அதிகமாக அறவிடுபவர்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு ஒரு விருட்சத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு அமைப்பு ஒன்று உருவானது. அதாவது நாங்கள் என்ன சொல்லலாம்னா ஐரிஷ் லேண்ட் லீக் அப்படின்ற அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பினர் இவர் அடிக்கடி குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை இவர் நிறைய வாடகையை அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இவருடைய பேர் என்னன்னு சொன்னா ப்ளீஸ் நோட் த நேம். ஹிஸ் நேம் இஸ் சார்லஸ் கன்னிங்ஹாம் போய்கோட். இதான் அவருடைய பேர். அப்ப அந்த ஐரிஷ் லேண்ட் லீக் ஒரு முடிவு எடுத்துன்னு சொன்னா அந்த மக்களிடம் ஒரு அறிவித்தல் விடுறாங்க, இவரோட இருந்து நீங்க விலகிறீங்கோ, இவருடைய பொருட்களை நுகர வேண்டாம், இவருடைய வீட்டில் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், இவருடைய வாடகை வீட்டை நீங்கள் எடுக்க வேண்டாம். இவ்வாறு பல கட்டுப்பாடுகளை விதித்தது. அந்த மக்கள் அந்த ஐரிஷ் லீக் லேண்ட் சொன்னதன் பிரகாரமே அவரை ஒதுக்கி வந்தார்கள். இது இவருடைய பேர் மறுபடியும் ஐ வுட் லைக் டு எம்பசைஸ் ஹிஸ் நேம் சார்லஸ் கன்னிங்ஹாம் போய்கோட். இப்ப போய்கோட் என்பதன் ஸ்பெல்லிங் BOYCOTT போய்கோட். 1880ஆம் ஆண்டு இந்த தகவல் நாடு பூராகவும் பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு தெரிய வந்தது. இதனால் இந்த சார்லஸ் கன்னிங்ஹாம் போய்கோட் மிகவும் சிரமப்பட்டார். தனது ஜீவனோபாயத்துக்காக மிகவும் சிரமப்பட்டார். 1880ஆம் ஆண்டு இவருடைய பேர் இருந்த போய்கோட் என்ற சொல்லை ஆங்கிலத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். இப்போது நாங்கள் பயன்படுத்தும் போய்கோட் என்ற சொல் சுவாரஸ்யமான ஸ்டோரி தான். நான் இதனை சுவாரஸ்யமாக சொன்னேனோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு விளங்கினால் போதும். அந்த போய்கோட் என்ற சொல்